சீதாபுரம் கிராமத்துல அது காலையில நேரம். ஜமீன்தாரான தர்மையா அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டகையில நின்னுக்கிட்டு இருந்தாரு. அங்க ராமையா அமைதியா மாடுகளுக்கு தீவனத்தை போட்டுக்கிட்டு பாசமா அதுகளோட தலைய தடவி விட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவரு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சும்மா சொல்லக்கூடாது. ராமையா மாதிரி வேலைக்காரங்க கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இவங்க தாத்தா காலத்துல இருந்து இவங்க குடும்பம் எங்க கிட்ட வேலை செய்யுது. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நேர்மையா வேலை செய்யறவங்க இவங்க தான். இவங்கள மாதிரி நேர்மையானவங்களுக்கு முதலாளியா இருக்க நான் ரொம்ப கொடுத்து தான் வச்சிருக்கணும். இவங்களாம் இல்லாம நாங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தர்மையா பொறுமையா நடந்துகிட்டு ராமையா கிட்ட போனாரு. ராமையா ஜமீன்தார பார்த்ததும் புல்ல மாடுக்கு சாப்பிட போட்டுட்டு கைய கட்டிக்கிட்டு ரொம்பவும் பணிவோட அவர் முன்னாடி வந்து நின்னா. என்னடா ராமையா, விடிய காலையிலேயே வந்துட்டியாமே. குளிர் அதிகமா இருக்கே, கொஞ்சம் பொறுமையா வரலாம்ல. ராத்திரி வேற இங்கேயே படுத்துக்கிட்டியாமே. உனக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. உன் பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் உனக்காக ஒரு வாழ்க்கையை யோசிக்காம இங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கியே. என்னங்கய்யா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எனக்கு சாமி மாதிரிங்க. உங்க சொத்தை பாதுகாக்கிறத விட எனக்கு வேற என்னங்க வேலை இருக்க போது? இதை செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச இந்த மாடு, இந்த வயல் எல்லாத்தையும் நான் ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேங்க ஐயா. வாயில்லாத ஜீவனுங்க பசிக்குதுன்னு வாய் விட்டு சொல்லாது. அதான் பசி எடுக்குமோன்னு நான் சீக்கிரமா வந்துட்டேங்க ஐயா. வாங்க ஐயா, இன்னைக்கு வயல்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி அவங்க 2 பேரும் நடந்துகிட்டே வயலுக்கு போனாங்க. ராமையா கையில இருக்கிற ஒரு கோடாலியை வச்சுக்கிட்டு அங்க குறுக்குல இருக்க முள்செடி எல்லாத்தையுமே வெட்டி போட்டுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஐயா கிட்ட பேசிக்கிட்டும் வந்தான். பாத்தீங்களா ஐயா, இந்த தடவை அந்த பூமி தாய்க்கு நம்ம மேல கருணை நல்லபடியா வந்திருக்கு. எல்லா இடத்துலயும் விளைச்சல் நல்லா வந்திருக்கு. இந்த விளைச்சலை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாயிருக்கு. வியாபாரிங்க ஏற்கனவே வந்து கேக்குறாங்க, இந்த தடவை மூட்டை மூட்டையா அறுவடை பண்ண போறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ராமையா. உன்னோட ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சதாலதான் என்னோட வயல்ல நல்லபடியா விளைச்சல் வந்திருக்கு. நீ எப்பவுமே எனக்கு துணையா இருந்தா இந்த ஊர் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல நம்ம பேர் நிலைச்சு நிக்கும். அன்னைக்கு மதிய நேரம் ஜமீன்தாரோட வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு வேப்ப மரத்தோட நிழல்ல ராமையா உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஜமீன்தாருடைய மனைவியான அன்னபூர்ணம்மா அவங்களே ராமையாவுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொண்டு வந்தாங்க. அப்பதான் அங்க அவங்க பொண்ணான சீதா சிரிச்சுக்கிட்டே வந்தா. இன்னும் நல்லா போடுமா, 2 கரண்டி நெய்ய தூக்கி நல்லா ஊத்து. ராமையா நம்மாள் தானே. ஊருக்குள்ள 10 பேரு சேர்ந்து செய்யற வேலைய இவரு தனியா செஞ்சிடுவாரு. உடம்பு நல்லா பலமா இருந்தா தானே நல்லா வேலை செய்ய முடியும். அதுக்கு நல்லா சாப்பிடணும்ல. ஐயோ சின்னம்மா, என்ன கிண்டல் பண்ணாதீங்க. அம்மா செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டாலே என் உடம்புக்கு தானா பலம் வந்துடும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சாப்பிடு ராமையா, அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ எனக்கு பெத்த புள்ள மாதிரி. இந்த வீட்டோட சுமைய நீ தாண்டா சுமக்குற. அதுக்கு நாங்க உனக்கு என்ன செஞ்சாலும் கம்மிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அன்னபூர்ணம்மாவோட முகம் வாடி போய் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. சீதா எதுவும் சொல்லாம அமைதியா வீட்டுக்குள்ள போயிட்டா. அன்னபூர்ணி அம்மா முந்தானியால கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவங்க கஷ்டத்தை ராமையா கிட்ட சொன்னாங்க. என்னன்னு சொல்றது ராமையா, ஊருக்குள்ளேயே பெரிய பணக்காரங்க, நிறைய சொத்து பணம் நகை எல்லாமே இருக்கு. இருந்து என்ன புண்ணியம்? என் பொண்ணு சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே விருப்பப்பட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. அவ ஜாதகத்துல ஏதோ பெரிய தோஷம் இருக்குன்னு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுடைய வம்சமே அழிஞ்சிரும்னு ஊருக்குள்ள எல்லாரும் ஏதேதோ பேசுறாங்க. எங்க சொத்து மொத்தத்தையும் எழுதி கொடுக்கறேன்னு சொன்னாலும் யாருமே அவளை கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க. அவன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வயிறெல்லாம் எரியுதுடா. என்னதான் கெட்ட நேரமோ தெரியல, இவ்வளவு அழகான பொண்ணு, இவ்வளவு குணமான பொண்ணுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அம்மா அழாதீங்கம்மா, உங்க கண்ணில் கண்ணீர் வரலாமா? சீதாம்மா அதிர்ஷ்டம் பண்ணவங்கம்மா. அவங்க ஜாதகத்துல தோஷம் அப்படிங்கறதெல்லாம் யாரோ கட்டி விட்ட கட்டுக்கதாங்கம்மா. இந்த உலகத்துல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நிச்சயம் பிறந்திருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சீதாம்மாவுக்கு ஏத்த வரன் நிச்சயமா வரும் பாருங்க. கண்ணை தொடச்சுக்கிட்டு தைரியமா இருங்கம்மா. கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. அன்னைக்கு சாயந்தர நேரம் தர்மையா அவருடைய வீட்டுல உட்காந்துக்கிட்டு வயலோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய சின்ன வயசு நண்பன் பக்கத்து ஊரு வட்டி வியாபாரியான வீரையா நடந்துகிட்டே அங்க வந்தாரு. அவன் கண்ணுல எப்பவுமே சுயநலமும் திமிரும் தெளிவா தெரியும். என்ன தர்மையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதோ கணக்கு வழக்கு பாக்குற போலயே. இந்த வருஷம் பூமியில விளைச்சல் நல்லபடியா வந்திருக்காமே.
கேள்விப்பட்டேன். எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தானே விப்ப. அது போதும். வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன நீ கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? அவ ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை பார்க்க வேண்டாமா? நீ ஒன்னு பண்ணு. உன்னோட சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்தி எழுது. என் ஊர்ல ஒரு வயசு பையனை பார்த்து உன்னோட பொண்ணு கழுத்துல தாலிய கட்ட சொல்றேன். இல்லனா உன் பொண்ணுக்கு வாழ்க்கை முழுக்க கல்யாணம் நடக்காது. வாய மூடு வீரையா. என்னோட நண்பனை வீட்டுக்குள்ள வரவிட்டா என் பொண்ணை பத்தியே தப்பா பேச பாக்குறியா? நாக்க இழுத்து வச்சு வெட்டிடுவேன் பாத்துக்கோ. பணத்துக்கு ஆசைப்படுறவன் எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன். என்னையே எதிர்த்து பேசுறியா தர்மையா? உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சுத்தி இருக்கிற 18 பட்டியில இருந்தும் எவனும் வரமாட்டான். என் தயவு இல்லாம உன்னோட பொண்ணு கல்யாணம் நடக்காது. உன் பொண்ணு வாழ்க்கை முழுக்க வாழா வெட்டியா தான் இருக்க போறா. என் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை இனிமே பேசினா அவ்வளவுதான். உன்ன மாதிரி பணத்தாசை பிடிச்சவன் வீட்டுல என் பொண்ணு வாழ மாட்டா. ராத்திரியும் பகலுமா வேர்வையை சிந்தி என்னோட வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறானே ராமையா, அவனுக்கு கூட என் பொண்ணை கட்டி கொடுத்து நல்லபடியா வாழ வைப்பேன். உடனடியா வீட்டை விட்டு வெளியில போ. அந்த அவமானத்தை தாங்க முடியாம வீரையா ரொம்பவும் கோவத்தோட வெளியில வந்துட்டான். என்னையே வீட்டுக்கு வர வச்சு அவமானப்படுத்துறியா? உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். எந்த வேலைக்கார மேல இருக்கிற நம்பிக்கையில என்ன அவமானப்படுத்தினியோ, ஊருக்கு முன்னாடி அவனை திருடனா நிப்பாட்ட போறேன். அந்த திருடனுக்கு எப்படி உன் பொண்ணை கொடுக்கறேன்னு நானும் பாக்குறேன்னு நினைச்சுக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி நேரம் ஜமீன்தாருக்கு வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஜமீன்தாருடைய கொடோனுக்கு வீரையா எந்த சத்தமும் போடாம மாட்டு வண்டியில வந்தான். அந்த கொடோனுக்குள்ள இருக்கிற அரிசி மூட்டை எல்லாத்தையுமே எடுத்து அவன் அந்த மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டான். இப்ப பாரு தர்மையா, உன்னோட குடோன்ல இருக்கிற அரிசி மூட்டையெல்லாம் காணாம போச்சுன்னு தெரிஞ்சு உன்னோட இதயமே நிக்க போகுது. அதுலயும் அதை திருடினது உன்கிட்ட நம்பிக்கையா வேலை செய்யற ராமையான்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் ஊருக்குள்ள உன்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? இந்த சிகப்பு துண்டு அந்த ராமையாவோடது. இதை இதே இடத்துல போட்டுட்டு போறேன். அப்பதானே திருட்டு பழி அவன் மேல விழும். அடுத்த நாள் காலையில கொடோனோட பூட்டு உடைஞ்சிருக்கிறது. உள்ள இருந்த அரிசி மூட்டை எல்லாமே காணாம போனதை பார்த்து பாவம் ஜமீன்தார் ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. அப்பதான் ராமையா அங்க வந்தான். கொஞ்ச நேரத்துல எதுவும் தெரியாத மாதிரி வீரையாவும் அந்த இடத்துக்கு வந்தான். பாத்தியா தர்மையா, இந்த மாதிரி ஏழைங்க மேல நாம எப்பவும் நம்பிக்கை வைக்க கூடாது. ராத்திரியோட ராத்திரியா உன்னோட நெல்லை திருடி வித்திருக்கானா இவன் எவ்வளவு மோசமானவன். அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? இந்த சிகப்பு துண்டு. இது உன் வேலைக்காரன் ராமையாவோடது தானே. இது எதுக்கு இந்த இடத்துல இருக்கு? ஐயா, இல்லங்க ஐயா, நான் எதுவும் செய்யல. இந்த துண்டு தொலைஞ்சு போய் 2 நாள் ஆச்சுங்க ஐயா. உங்க வீட்லயே இருந்துக்கிட்டு உங்க உப்பையே சாப்பிட்டுக்கிட்டு நான் எப்படிங்க ஐயா உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பேன்? தயவு செஞ்சு என்ன நம்புங்க ஐயா. எனக்கு ஒண்ணுமே புரியல ராமையா. நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா சாட்சி எல்லாம் உனக்கு எதிரா இருக்கு. நீ தான் இதை செஞ்சேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நேரம் சீதா அங்க வேக வேகமா வந்தா. எல்லாரும் ராமையாவை சந்தேகமா பார்க்கும்போது அவ மட்டும் அங்க விழுந்திருக்கிற ராமையாவோட துண்டு, அப்புறம் சுத்தி இருக்கிற இடம், வீரையாவோட செருப்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மண்ணு எல்லாத்தையுமே பார்த்தா. அப்பதான் அவளுக்கு ஏதோ ஒரு உண்மை தெளிவா தெரிஞ்சுது. என்னங்க வீரையா, நீங்களே எல்லாத்தையும் திருடி எங்க வீட்டுல வேலை செய்யற ராமையா மேல பழிய தூக்கி போட்டுட்டீங்கல்ல. ஆனா உங்க ஆட்டோ என்கிட்ட செல்லுபடி ஆகாதே, நான் கண்டுபிடிச்சிட்டேனே. அட என்னம்மா, நான் எதுக்காக திருட போறேன்? திருடினது ராமையா தானே. இது அவனோட துண்டு தானே. துண்டு அவனோடதுதான், ஆனா திருடினது நீங்களாச்சே. அப்பா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம கொடோனுக்கு பின்னாடி இருக்கிற மண்ணு சிகப்பு மண்ணுல ராத்திரி கொஞ்சமா தூரல் போட்டதுல அந்த மண்ணெல்லாம் ஈரமா இருக்கு. அந்த மண்ணுல ஒரு காலடி தடமும் இருக்கு. அது நேரா கொடோனுக்குள்ளதான் வந்திருக்கு. நீங்க இந்த வீரையாவோட கால்ல இருக்கிற செருப்பு பாருங்க. அவருடைய செருப்புல அந்த சிகப்பு மண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு. நேத்து சாயந்தரம் அவரு நம்ம வீட்டுல பேசிட்டு தானே போனாரு. அப்போ சிகப்பு மண்ணு ஒட்டல. ஆனா இப்போ திடீர்னு இவருடைய செருப்புல சிகப்பு மண்ணு எங்க இருந்து வந்துச்சு? அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சது இந்த வீரையா தான் அப்படின்னு சீதா சொன்னதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. வீரையாவோட முகமும் வாடி போச்சு. அப்ப சீதா இன்னொரு ஆதாரத்தையும் காட்டினா. அது மட்டும் இல்லப்பா, நம்ம கொடோன்ல இருந்து நெல் மூட்டையை திருடிக்கிட்டு போகும்போது அந்த மூட்டையில ஏதோ சின்ன ஓட்டை இருந்து நெல்லு விழுந்துகிட்டே போயிருக்கு. அந்த நெல்லு நேரா வீரையோட வீட்டுக்கு தான் போயிருக்கு. வேணும்னா நம்ம ஆட்களை அனுப்பி பார்க்க சொல்லுங்க. இங்க இருந்து நேரா நெல்லு வீரையோட வீடு வரைக்கும் விழுந்துகிட்டே போயிருக்கு. சீதா கண்டுபிடிச்ச உண்மையை பார்த்த உடனே வீரையாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.
ஊஜனங்க எல்லாரும் அவனை திட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அவமானத்தை தாங்க முடியாம அவன் அங்கிருந்து போயிட்டான். ராமையா சீதா பக்கத்துல வந்து 2 கையெடுத்து கும்பிட்டு நன்றிய சொன்னான். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. என்னோட நேர்மையை நிரூபிச்சு என்னை இந்த திருட்டு பழியிலிருந்து காப்பாத்தி இருக்கீங்களே, காலத்துக்கும் உங்களுக்கு நான் கடன் பட்டு இருக்கேன். என் பொண்ணோட ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொன்னவங்க வாயெல்லாம் இப்ப விழுந்து போகுமே. என் பொண்ணோட அறிவால தான் இன்னைக்கு ராமையா நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த நேரத்துல தர்மையாவுக்கு நேத்து வீரைய கிட்ட அவரு பேசின வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ராமையாவோட நேர்மையையும் பொண்ணோட தைரியத்தையும் பார்த்து அவர் ஒரு முடிவெடுத்தாரு. அவரு ராமையா கிட்ட போய் அவனுடைய கைய பிடிச்சுக்கிட்டு, ராமையா, சொத்து பணம் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் விட்டுட்டு போகும். ஆனா நம்பிக்கையான நீ என்னைக்கும் என்ன கைவிட மாட்ட. என் பொண்ணோட அறிவும் உன்னோட நல்ல மனசையும் விட பெருசு எதுவுமே இல்ல. நேத்து அந்த வீரையா கிட்ட சொன்ன வார்த்தைய இன்னைக்கு நான் உண்மையாக்கலான்னு நினைக்கிறேன். என் பொண்ண ராமையாவுக்கு கட்டி வைப்பேன்னு சொன்னேன். அத உன்னோட அனுமதியோட சொல்லல. ஏதோ எனக்கு தோணனதை அப்படியே சொல்லிட்டேன். நீ என்னோட பொண்ண கண்கலங்காம பாத்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இத்தனை நாள் நம்பிக்கையான வேலைக்காரனா இருந்த, இனிமே எனக்கு ஒரு நல்ல மருமகனா நீ இருப்பியா? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க யாரு, நான் யாரு? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டியும் இறந்து போயிட்டா. நான் போய் சீதாம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? வேணாங்க ஐயா, அது நல்லா இருக்காது. ஊர்ல 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. இந்த விஷயத்தை விட்டுடுங்க ஐயா. நடந்ததை யாராலையும் மாத்த முடியாது ராமையா. இத்தனை நாளா என் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க. இனிமே என் பொண்ணையும் அவளுடைய குடும்பத்தையும் பாத்துக்க மாட்டியா? அவ ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு ஊர் உலகமே அவளை ஒதுக்கி வச்சப்போ அவ மகாலட்சுமி அப்படின்னு சொன்னவன்டா நீ. உன்ன மாதிரி நல்ல மனசுக்காரன்தான் என் பொண்ணுக்கு ஏத்த ஜோடி. அது வரைக்கும் கோபத்தோடவும் தைரியமா இருந்த சீதா முகத்துல இப்ப வெக்கமும் சிரிப்பும் வந்துச்சு. ராமையாவுக்கும் வேற வழி தெரியல. ஏன்னா அவன் தெய்வமா கும்பிடுற சாமிங்க தான் இந்த கோரிக்கைய கேட்டிருக்க. சில நாட்கள்லயே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சீதாவோட ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்லைங்கிற மாதிரி ராமையா சீதாவோட கழுத்துல தாலிய கட்டினான். ஒருத்தங்க கிட்ட சொத்து இருக்கா பணம் இருக்கான்னு பார்க்காம அவங்க கிட்ட நல்ல குணம் இருக்கான்னு பார்க்கணும். நேர்மையா வாழ்ற ஒருத்தனுக்கு புத்திசாலி பொண்ணு துணையா ஆனா வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து அவங்க 2 பேராலையும் நிக்க முடியும்னு இந்த கதை நமக்கு சொல்லுது. ஊரோட எல்லையில ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு சின்ன குடிசையில கங்கம்மா அப்படிங்கிற பாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கங்கம்மாவோட குடிசைக்கு பக்கத்து குடிசையில ரங்கையா லக்ஷ்மி அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கையா தினமும் அந்த ஆத்துல கிடைக்கிற மீனை கொண்டு போய் வித்துதான் அவனுடைய பொழப்ப வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் காலையில அவன் மீன் பிடிக்கிறதுக்காக காலையிலேயே எழுந்திருச்சு சீக்கிரமாவே தயாராயிட்டான். அப்பதான் கங்கம்மா குச்சிய ஊண்டிக்கிட்டு கையில ஒரு தட்டை பிடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. ஏண்டா ரங்கா, காலையிலேயே கிளம்பிட்டியா? அந்த கடவுள் உனக்கு பெரிய பெரிய மீனை கொடுக்கணும்னு அந்த தாய்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். என்னம்மா, காலையிலேயே வந்துட்டீங்களா? எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். நான் எப்படி மீன் பிடிக்க போகிறேனோ இல்லையோ, நீங்கள் கிண்ணத்தை தூக்கிட்டு வந்துடுறீங்க. கடவுள்கிட்ட எனக்காக வேண்டிக்கிறீங்களா இல்லை மீன் குழம்புக்காக வேண்டிக்கிறீங்களா? ஐயோ, என்னடா அப்படி சொல்ற? நான் உனக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவ. சரி சரி, உன்னோட வலையிலிருந்து சின்ன மீனை கொண்டு வருவதானே? என்னோட உயிர் மீன் குழம்புக்கு ஏங்குதுன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? என்ன பாட்டி உங்களோட வேண்டுதல்? இந்த வயசுல கூட உங்களுக்கு டெய்லி மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? இதை சாப்பிட்டு நாளைக்கு எங்கேயாவது உங்களுக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா எங்க வீட்டுக்காரர் இருக்க மாட்டார், நான் தான் மருந்து கொடுக்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அந்த கங்கா தாய் மடியில பிறந்த எனக்கு எந்த வியாதியும் வராது. ஆமா, உன் புருஷன் கொண்டு வர அந்த 2 மீனை எடுத்துக்கிட்டா உன் சொத்து என்ன அழிஞ்சு போயிடுமா? சரி சரியம்மா, என் வலையில் மீன் மட்டும்தான் நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். அது குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அப்படி சொல்லி ரங்கா அங்கிருந்து போயிட்டான். கங்கம்மா சந்தோஷமா வீட்டுக்கு போய் அடுப்பு பத்த வச்சு மீன் குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவையும் அரைச்சி தயாரா வச்சாங்க. மதிய நேரம் ரங்கா வந்து 2 மீனை பாட்டிக்காக கொடுத்தான். பாட்டி சந்தோஷமா அந்த மீனை கழுவி கொண்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே மணமணுக்கிற மீன் குழம்ப செஞ்சாங்க. வீட்டுக்குள்ள குழம்பு கொதிக்கும் போது வருமானம் அந்த வீட்டு குடிசையை தாண்டி வெளியில தெருவெல்லாம் மணக்க ஆரம்பிச்சுது. அந்த வாசத்துக்கே எல்லாருக்கும் பசி எடுத்துட்டு போல. இன்னொரு பக்கம் மதிய நேரம் ரங்கா வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்.
லக்ஷ்மி சமைச்ச சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டே பாட்டியோட குடிசையில இருந்து வர அந்த மீன் குழம்பு வாசத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். எது எப்படி இருந்தாலும் அந்த அம்மாவோட கைப்பக்குவம் யாருக்கும் வராதில்ல. அந்த மீன் குழம்பு வாசம் அது வந்தாலே இருக்கிற பசியெல்லாம் இன்னும் அதிகமாகுது. ஓ அப்படியா? அந்த பாட்டி செஞ்ச சமையல் அவ்வளோ ருசியா இருந்தா போய் அவங்க வீட்லயே வாங்கி சாப்பிடுங்க. நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். என்னோட கை ருசி உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சா? அடியே பைத்தியக்கார பொண்டாட்டி, நான் அந்த எண்ணத்தோட சொல்லலை. நீ சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னமோ தெரியல, அந்த அம்மாவோட கையில் ஏதோ மாயாஜால வித்தை இருக்கு. ஆனால் உன் வயசு என்ன, அவங்க வயசு என்ன? அவங்க கூட போட்டி போடலாமா? நீ கொடுக்குற இந்த சாப்பாடு சாப்பிட்டு தானே எனக்கு யானை பழம் வருது. ஆ ஆமாங்க, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். அந்த பாட்டி கையில ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கு. அவங்க சமைக்கிறது அவ்வளோ ருசியா இருக்கும். ஒரு நாள் ரங்காவுக்கு உடம்பு சரியில்லாம அவன் மீன் பிடிக்க போகல. ஆனா அன்னைக்கு பாட்டிக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. அதனால வேற யார்கிட்டயும் கேட்காம அவங்களே ஆத்துக்கு போய் ஒரு தூண்டில போட்டு ஒரே ஒரு மீனை பிடிச்சி கொண்டு வந்தாங்க. 2 நாளுக்கு அப்புறமா பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரங்கையா கடன்காரங்களுக்கு கடன் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக உசுறு பணையமா வச்சு ஆத்துக்கு போனான். ஆத்துக்கு நடுவுல போனதும் அங்க சூறாவளி காத்து வீசுச்சு. பாவம் ரங்கா போட்ட வலைய இழுக்க முடியாம கஷ்டப்பட்டு இழுத்ததுல கையெல்லாம் ரத்தம் வந்துருச்சு. ஆனாலும் அவன் கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு இருந்தான். ஏன் கடவுளை, அப்படி என் மேலே உனக்கு என்ன ஒரு கோபம்? சின்ன வயசுலேருந்தே அனாதையாக இருக்கிற என்ன இதே ஆற்றுல இங்கேயே சாவடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்ட. அதுக்கப்புறமா என்ன நம்பி நான் தான் உலகம்னு நம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கா என் பொண்டாட்டி லக்ஷ்மி. அவளுக்கு வயிறார நான் சாப்பாடு போட வேணாமா? மகாராணியாக உன்னை பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். ஆனால் இப்போ ஒரு வேளை சாப்பாடு கூட போட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இப்போ நீ என்ன இங்கே கொண்டுட்டேன்னா அவளுக்குன்னு யாருப்பா இருக்காங்க? எனக்கு கடன் கொடுத்த எல்லாரும் அதுக்கப்புறம் அவளை நிம்மதியாக வாழ விட்டுருவாங்களா? கடைசியாக ஒரே ஒரு தடவை அவள் முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு. அதுக்கப்புறம் என் உயிர் போனாலும் பரவாயில்ல. இந்த வறுமையை என்னால் தாங்கிக்க முடியலை. என்னால் என் பொண்டாட்டியும் கஷ்டப்படுறா. இன்னும் என்னால் என் பொண்டாட்டிக்கு கஷ்டம் வேணாம். நீ என்ன ஆசைப்படுறியோ அதுபடியே இப்போவே என் உயிரை எடுத்துக்கோ. அப்படி அந்த மழையில நினைச்சுக்கிட்டே ஆகாயத்தை பார்த்து அந்த கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தான். இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் வீட்டுல லக்ஷ்மியும் அழுதுகிட்டு இருந்தா. ஏன்னா கொற்ற மலையில மீன் பிடிக்க போன புருஷன் எவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வரல. அவ உடம்பெல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுது. கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. அப்பதான் கங்கம்மா பாட்டி அவ பக்கத்துல உட்காந்து வந்து அவளுக்கு சமாதானப்படுத்தினாங்க. இங்க பாருமா, அழுவாதம்மா. நம்ம ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க அந்த கங்கா தாயியோட பசங்க. மீன் பிடிக்கிறவங்க நைட்டு பகலுன்னு யோசிக்காம தண்ணியில இறங்கி மீனை பிடிக்கிறாங்க. அவங்க வலைய வீசுறது மீன் பிடிக்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட பசிய தீக்கிறதுக்காக. அவங்க கஷ்டம் முழுக்க இந்த தண்ணியை தான் நம்பி இருக்கு. அவங்க அந்த தண்ணியில நனைஞ்சு அவங்க கை காலெல்லாம் மரக்கட்டி போயிருக்கு. தண்ணியில இறங்குனதுக்கு அப்புறம் அவங்க வெறும் கையை வீசிக்கிட்டு வர மாட்டாங்க. நம்ம வயிறை நெரிக்கிறதுக்காக பார்த்துட்டு தான் வருவாங்க. அவங்க தண்ணியில வைக்கிற ஒவ்வொரு அடியும் சாவுக்கு சமானமா. இந்த பாழா போன தரித்திரம் அவங்க உயிரோட விளையாண்டுக்கிட்டு இருக்குமா. நீ தைரியமா இருமா. என் பையன் ரங்கா உயிரோட வருவான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. இத்தனை நாளில் அவரு எப்போ இவ்வளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்ததே இல்லை. எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அடிக்கிற மழை காத்துக்கு அவரு எங்க இருக்காரோ என்னவோ. எனக்கு கை காலே ஓட மாட்டேங்குது பாட்டி. இந்த தண்ணியில பசிக்கு எப்படி நடுங்கிக்கிட்டு இருக்காரோ எனக்கு எதுவுமே புரியல. என் உயிரே போயிடுற மாதிரி இருக்கு. ஐயோ பைத்தியக்காரி, நான் இல்லையா? நீ தைரியமா இரு. அந்த கங்கம்மா தாயும் உன் புருஷனை பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுவா. நான் இருக்கிற வரைக்கும் உன் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பாத்துக்குவேன். நான் இருக்கும்போது நீ அழுவலாமா? அந்த கடவுள் கண்டிப்பா நம்ம கோரிக்கைய ஈடேத்துவான். பாட்டியோட பேச்ச கேட்டு லக்ஷ்மிக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அடுத்த 3 நாள் பாட்டி லக்ஷ்மிக்கு துணையா அவ வீட்டுல தான் இருந்தாங்க. 4வது நாள் கொஞ்சம் மழை குறைஞ்சுது. அப்ப படகு எடுத்துக்கிட்டு ரங்கையா ரொம்பவும் பாதுகாப்பா ஆனா ரொம்ப சோர்வா கரைக்கு வந்து சேர்ந்தான். அவன் கண்ணெல்லாம் உள்ள போயிருந்துச்சு. உடம்புல கொஞ்சம் கூட பலமே இல்ல. அவனை பார்த்த உடனேயே லக்ஷ்மி வேகமா ஓடி வந்து புருஷனை கட்டி பிடிச்சுக்கிட்டா.
என்னங்க எங்கெங்க போயிருந்தீங்க இந்த 3 நாள்? நீங்க இல்லாம நான் எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த மழையில நீங்க எங்க அடிச்சுக்கிட்டு போயிட்டீங்களோன்னு என் மனசெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உங்களை பார்க்காம நான் பைத்தியக்காரியாவே மாறிட்டேன் தெரியுமா? நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. நம்மளுக்கு இந்த தரித்திரம் பிடிச்ச இந்த வேலையே வேண்டாம். நீங்க மீன் பிடிக்காதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஒண்ணுமே இல்லைனாலும் வெறும் தண்ணிய குடிச்சு கூட நம்ம 2 பேரும் வாழ்ந்துக்கலாம். தயவு செஞ்சு என்ன எப்பவுமே இப்படி தனியா விட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ள போவாதீங்க. கவலைப்படாத லட்சுமி. உன்னை விட்டுட்டு நான் எங்கே போயிட போகிறேன்? ராத்திரி நேரம் அந்த இருட்டில் ஆற்றுல மீன் பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வந்தது உன்னோட முகம் மட்டும்தான். கடவுளே, என் பொண்டாட்டியை கடைசியாக ஒரே ஒரு தடவை பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுன்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். உன்னை கடைசியாக ஒரே ஒரு தடவை பார்த்துருன்னு. அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அந்த வெள்ளத்தில் என்னை போராட வச்சுது. எனக்காக நீ இருக்க, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற தைரியத்தினால நம்ம 2 பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். புருஷன் அப்படி பேசுனதை கேட்டு லக்ஷ்மியோட மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சது. அவள நேரம் பயந்து போயிருந்த அவளுக்கு புருஷனை கண்ணால பார்த்த உடனே பயமெல்லாம் போயிடுச்சு. ரங்கா வீட்டு திண்ணையில ரொம்ப சோகமா உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் கங்கம்மா வீட்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போய் 2 மீனை வாங்கிக்கிட்டு வந்து மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சு அதை கொண்டு போய் ரங்கையாவுக்கும் லக்ஷ்மிக்கும் அவங்க மீன் குழம்பு பரிமாறினாங்க. மீன் குழம்பு வாசம் வந்ததும் ரங்காவுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா, சின்ன வயசுலேருந்தே தாய் பாசம் என்னன்னு தெரியாது எனக்கு. நீங்கள் தாய் பாசத்தை காட்டினீங்க. 3 நாள் வீட்டில் நான் இல்லாத போது லக்ஷ்மிக்கு நீங்கள் துணையாக இருந்தீங்க. என் பொண்டாட்டி படுற கஷ்டத்தை பார்த்து நான் பயந்துக்கிட்டு இருந்தம்மா. ஆனால் அவளுக்கு நீங்கள் துணையாக இருந்து அவள் கண்ணீரை தொலைச்சி விட்டு அவளுக்கு நீங்கள் தைரியத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் செஞ்ச இவ்வளோ பெரிய உதவியை என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். உனக்கு ரொம்ப நன்றிம்மா. அழுவாதடா. என் பையன் என் மீன் குழம்பு சாப்பிட்டா 7 யானை பலம் வரும் என் பையனுக்கு. நான் இருக்கும்போது என் பையன் அழுவலாமா சொல்லு? எப்படியும் அந்த கங்கம்மா தாயி உன்னை கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துட்டா. நீங்க தான்ப்பா என் குடும்பம். உங்களை தவிர எனக்கு யார் இருக்கா? வயிறு நிறைய சாப்பிடுப்பா. அப்பதான் லக்ஷ்மி பாட்டி கிட்ட இப்படி சொன்னா. பாட்டி, நீங்க சமைக்கிற மீன் குழம்பு அப்படின்னா இந்த ஊர்ல எல்லாருக்கும் பிடிக்கும். என் புருஷனோட உயிரை காப்பாத்தின உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஒரு விஷயம், நாளைக்குல இருந்து என் புருஷன் மீனுக்கு வலை விரிச்சு மீனை கொண்டு வருவாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து மீன் குழம்பு செஞ்சு இந்த ஊர்ல விக்கலாம் பாட்டி. இதனால உங்களுக்கும் பிரச்சனை இல்ல, நம்ம கையிலயும் 4 காசும் நிக்கும்ல. கடன் தொல்லையில இருந்து எப்படியாவது வெளியே வந்துடலாம். உங்க சமையல ஊரு முழுக்க ஜனங்க சாப்பிடுவாங்க. சரிம்மா, என் கை சமையலால 10 பேரோட வயிறை நிறைக்கிறேன். எனக்கு உங்க ரூபத்துல ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு. எனக்கு இவ்வளோ அன்பு கிடைக்கும் போது நான் எதுக்காக வேண்டான்னு சொல்ல போறேன்? அன்னையில இருந்து ரங்கா ஆத்துக்கு போய் தினமும் நல்ல மீனை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா கங்கம்மா லக்ஷ்மி 2 பேரும் சேர்ந்து மணக்க மணக்க மீன் குழம்ப செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குழம்ப ஊருக்குள்ள கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சாங்க. கங்கம்மா பாட்டியோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அந்த குழம்ப வாங்குறதுக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ கங்கம்மாவுக்கு கடைசி காலத்துல அவங்க தனியா வாழாம அவங்களுக்கு ஒரு குடும்பம் கிடைச்சது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம யார் மேல பாசம் வச்சாலுமே அந்த பாசம் அவங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை தரும். எப்பவுமே யாருமே இல்லைன்னு நினைக்க கூடாது. ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம உறவுகள் தான்.